தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக, அதிமுக, மக்கள் நல கூட்டணி, பாரதிய ஜனதா, பாமக என பல முனை போட்டி நிலவுகிறது. இப்படி இருக்க விஐபி தொகுதிகளில் நிலைமை என்ன? இன்றைய வேந்தர் செய்திகளின் விஐபி தொகுதி சுற்றில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தற்பொழுதைய எம்எல்ஏ விஜயதரணி போட்டியிடும் விளவங்கோடு தொகுதி பற்றி பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கேரள மாநிலத்தை ஒட்டி அமைந்துள்ள விளவங்கோடு தொகுதியில் விவசாயம் முக்கிய இடத்தை பெற்றுள்ளது. குறிப்பாக ரப்பர் விளைச்சல் அதிகமாக காணப்படுகிறது. தேனீ வளர்ப்பு தொழிலும் முக்கிய இடத்தை பிடித்துள்ளது. கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு நீர் ஆதாரமாக விளங்கும் பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி அணைகள் இந்த பகுதியில் அமைந்துள்ளன. திருவிதாங்கூர் சமஸ்தானத்துடன் இணைந்திருந்த குமரி மாவட்டம் தாய் தமிழகத்தோடு இணைய காரணமாக அமைந்த போராட்ட களமான மார்த்தாண்டம் பகுதி இந்த தொகுதியில் அமைந்துள்ளது. இந்த போராட்டத்தை தலைமையேற்று நடத்தியவரும் குமரி தந்தை என்று அழைக்கப்படுபவருமான மார்ஷல் நேசமணியின் சொந்த ஊரான நேசர்புரமும் இந்த தொகுதியில் அமைந்துள்ளது. அண்மையில் வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலின்படி மொத்தம் 2,40,547 வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளனர். இதில் 1,18,335 ஆண் வாக்காளர்களும் 1,22,192 பெண் வாக்காளர்களும் இடம்பெற்றுள்ளனர். மூன்றாம் பாலினத்தவரும் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர். விளவங்கோடு பேரவை தொகுதியில் இதுவரை நடைபெற்ற தேர்தலில் மார்க்சிய கம்யூனிஸ்ட் 5 முறையும், காங்கிரஸ் கட்சி 5 முறையும், ஸ்தாபன காங்கிரஸ் 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளது. 2011 நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த விஜயதரணி 62,898 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிட்ட லீமா ரோஸ் 39,109 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார். இந்த தொகுதியில் நிலவி வரும் பிரச்சனைகளை பார்க்கலாம். நெய்யாறு இடதுகரை கால்வாய் சீரமைக்கப்படாததால் பல ஆயிரம் ஏக்கர் விளைநிலங்கள் தரிசாக உள்ளது. இதற்கு தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கையும் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. விளவங்கோடு தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அதிக ரப்பர் தோட்டங்கள் அமைந்துள்ளதால் ரப்பர் உற்பத்தியை பெருக்கும் நோக்கில் ரப்பர் பூங்கா அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் கவனிக்கப்படாமலேயே உள்ளது. அருகாணி, பத்துகாணி, கோதையாறு உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் மலைவாழ் மக்களுக்கு சாலை, குடிநீர், மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் ஆட்சியாளர்களின் காதுகளுக்கு இதுவரை எட்டவில்லை. தேன் அதிகமாக உற்பத்தி செய்யப்படுவதால் தேனீ ஆராய்ச்சி மையம் அமைக்க வேண்டும் என்பதும் கோரிக்கை பட்டியலிலேயே இடம்பெற்றுள்ளது. மார்த்தாண்டத்தில் வாகன போக்குவரத்து நெருக்கடிக்கு தீர்வு காணும் வகையில் மேம்பாலம் அமைக்க வேண்டும், போக்குவரத்தை சீரமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் தொகுதியில் தீர்க்கப்படாமலேயே நீடிக்கிறது. இத்தொகுதியில் உள்ள பிரச்சனைகளுக்கு தற்போதைய தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தீர்வு காண்பார்களா? வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்பதை அவர்களிடமே கேட்கலாம். திமுக, காங்கிரஸ் கூட்டணி சார்பில் தற்போதைய எம்எல்ஏ விஜயதரணி மீண்டும் போட்டியிடுகிறார். சுசீந்திரத்தை அடுத்த தேரூர் பகுதியைச் சேர்ந்த இவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையின் கொள்ளுப்பேத்தி ஆவார். ஏற்கனவே பல்வேறு திட்டங்களை விளவங்கோடு தொகுதியில் சாலைகள், பாலங்கள், தடுப்பணைகள், மின்சார திட்டங்கள் என்று பல்வேறு விஷயங்களை நிறைவேற்றிய என்னுடைய கடுமையான முயற்சியின் காரணமாக நிறைவேற்றிய நான் வரும் காலத்திலும் பல்வேறு தீர்வடையாத விஷயங்கள் இருந்து கொண்டிருப்பதை என்னால் காண முடிகிறது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமாக ஊக்கப்படுத்தப்பட வேண்டும். இந்த மாவட்டத்தில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. விரைவில் அதற்கு தீர்வு காண வேண்டும் என்று நான் கருதுகிறேன். வரும் 5 ஆண்டு கால அந்த தேவைகள் பூர்த்தி செய்வதற்கும் மேலும் உள்ள ரயில் திட்டங்கள் நிறைவேறுவதற்கும் நிச்சயமாக என்னுடைய முயற்சி தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும். தேமுதிக, மக்கள் நல கூட்டணி, தமாக அணியில் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த செல்லசுவாமி போட்டியிடுகிறார். விளவங்கோடு தொகுதியை பொறுத்தவரையில் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் ஏராளம். குறிப்பாக நெய்யாறு இடதுகரை பிரச்சனை, தண்ணீர் பிரச்சனை என்பது தீர்க்கப்படாத பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்பேன். ரப்பர் விலை வீழ்ச்சி என்பது, அந்த விலை வீழ்ச்சியால் ரப்பர் விவசாயிகள் மிக பெரும் பாதிப்புக்குள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். அந்த பாதிப்பிலிருந்து அந்த மக்களை, ரப்பர் விவசாயிகளை மீட்பதற்காக என்னுடைய முயற்சி என்பது இருக்கும். மக்கள் பிரச்சனைகளுக்காக உடனுக்குடன் தீர்வு காணுகின்ற பணிகளே நான் என்னுடைய முயற்சி என்பது இருக்கும். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலராக பதவி வகித்து வரும் தர்மராஜ் பாரதிய ஜனதா கூட்டணி சார்பில் போட்டியிடுகிறார். வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு சென்றால் மலைவாழ் மக்கள் அடிப்படை வசதியற்று இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மலைவாழ் மக்களை ஒரு ஓட்டு வங்கி அரசியலாகத்தான் இதற்கு முன்னால் பார்த்து கொண்டிருந்தார்கள். அத்தனை அடிப்படை வசதிகளையும் உருவாக்கி கொடுப்பதற்காக ஒரு சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் என்கின்ற வகையில் அவர்களுக்காக முழு முயற்சியோடு உழைத்து
இந்த நிகழ்வுகளெல்லாம் ஏற்படக்கூடிய வகையிலே விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி மக்களுக்காக முழுமையாக உழைப்பேன் என்று சொல்லக்கூடிய வாக்குறுதியை மட்டும்தான் நான் மக்களுக்கு கொடுக்க விரும்புகின்றேன். அதிமுக சார்பில் ஜி நாஞ்சல் டொமினிக் களமிறக்கப்பட்டுள்ளார். போட்டியிடும் வேட்பாளர்கள் நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள். வெற்றி தோல்வியை தீர்மானிக்கப் போகிறவர்கள் மக்கள். தேர்தல் முடிவு வரை பொறுத்திருந்து பார்க்கலாம்.